ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஜார் யூஸ் பண்ணுவோங்க. நம்ம யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா அதோட பிளைடெல்லாம் வந்து ஷார்ப்னஸ் குறைஞ்சிருங்க. அந்த மாதிரி குறையாமல் பிளைட் எப்பயுமே நல்லா புதுசு போல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி முட்டை ஓடு தான் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதை எடுத்துக்கலாங்க. இதை இப்போ மிக்சியில் சேர்த்துட்டுங்க நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க. நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிளைடு நல்லா ஷார்ப் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த நல்லா பவுட்ரு ஆயிடுச்சுங்க. இந்த பவுட்ரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வேற ஒரு டிப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஜாரில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம கழுவுறதுக்கு எந்த லிக்யூட் யூஸ் பண்ணுறோமோ அந்த விம் ஜெல் எதாச்சும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டுங்க மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு சுற்றிட்டு வந்துக்கலாங்க மிக்சியில். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஓடோட வாசம் சுத்தமாக மிக்சியில் இருக்காதுங்க. மிக்சியும் நல்லா பளபளன்னு இருக்குங்க. சுத்தமாக மிக்ஸி ஜாரில் வந்து அந்த முட்டையோட ஸ்மெல்லே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா எல்லாத்து வீட்லையும் இந்த மாதிரி காய் துருவுறது வச்சுருப்போங்க. நம்ம துருவ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பூரா ஷார்ப்னஸ் அப்படியே கம்மியாயிருங்க. அந்த மாதிரி இல்லாமல் எப்பயுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கறதுக்கு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா அந்த காய் துருவுற இடத்துல இந்த மாதிரி நல்லா துருவி கொடுத்தீங்கன்னா அந்த இடமெல்லாம் நல்லா ஷார்ப்பாயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாரத்துக்கு 2 டைம் பண்ணிங்கன்னா போதுங்க. உங்கள் காய் துருவறலாம் நல்லாவே ஷார்ப்பாக இருக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, நார்மலா எல்லாத்து வீட்லயும் நம்ம தொடப்பம் யூஸ் பண்ணுவோங்க. நான் அது தேஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, அத நம்ம கீழ தூர தான் தூக்கி போடுவோங்க. இனிமேல் அந்த மாரி வீச வேண்டாங்க. அத வச்சே நம்ம யூஸ்ஃபுல்லா வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் ரெடி பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க, ஒரு தொடப்பம் எடுத்திருக்கேங்க. இது நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து இருக்கிற ஒரு குச்சி வந்தா கூட அப்படியே அந்த சீமர் ஃபுல்லாவே வந்து வெளிய வந்துருங்க. அந்த மாரியெல்லாம் வராம இருக்கறதுக்கு இந்த டிப்ப வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, இந்த மாரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேங்க. இந்த கவர்ல வந்து இந்த எட்ஜ்ல வந்து இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. அதே மாரி பண்ணுங்க. பாருங்க, கரெக்ட்டா கவர்ல இந்த அளவுக்கு வச்சுட்டு, இந்த கவர இந்த மாரி நான் வீடியோல காட்டுற மாரி நல்லா மடிச்சு குடுங்க. இப்ப அடுப்ப வந்து ஆன் பண்ணிக்கலாங்க. பாருங்க, அடுப்ப ஆன் பண்ணிட்டு நல்லா சிம்லயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து கரெக்ட்டா வந்து நம்ம கவர் கட்டியிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல மட்டும் லைட்டா அந்த மாரி நெருப்புல வந்து காட்டுங்க. இப்படி காட்டும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர் நல்லா ஒட்டி புடிச்சிருங்க. நல்லா அந்த தொடப்பத்தோட. இப்படி ஆகும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட்டும்போது சரிங்க, அதுலேருந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு குச்சி கூட வெளிய வராதுங்க. தொடப்பமும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகுங்க. பாருங்க, இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. அதே மாரி பண்ணுங்க. ஒரு காட்டன் துணி கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அந்த கவர்ல மட்டும் அந்த சூடு படுற மாரி வைங்க. இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இந்த மாரி அந்த கவர் ஃபுல்லா கவர் எட்ஜ் வரைக்கும் வந்து அந்த சூடு படணுங்க. அந்த அளவுக்கு மெதுவா வந்து பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டிப் உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, நான் ஃபுல்லா காட்டிட்டு உங்ககிட்ட தொடப்பத்த காட்டுறேன் பாருங்க. நம்ம தொடப்பம் வாங்குன உடனே இந்த மாரி பண்ணி வச்சுட்டோன்னா, இது ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து தொடப்பம் வந்து தேஞ்சு போகாதுங்க.
பாருங்க இந்த மாரி எல்லா பக்கமும் வந்து நான் அந்த நெருப்புல வந்து காட்டி விடுங்க. இப்ப எல்லா பக்கமும் நல்லாவே ஒட்டி புடிச்சிருச்சு பாருங்க. காட்டுறேன் பாருங்க. கண்டிப்பா இந்த டிப் உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க இப்ப நல்லாவே ஒட்டி புடிச்சிருச்சு பாருங்க. அந்த கவர் நல்லாவே தொடப்பத்துல ஒட்டியிருக்கு பாருங்க. இந்த மாரி பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு குச்சி கூட கீழ விழாதுங்க. கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நார்மலா எல்லாத்து வீட்லயும் இந்த மாரி கத்தி யூஸ் பண்ணுவோங்க. கத்தி யூஸ் பண்ண ஷார்ப்னஸ் குறைஞ்சிருங்க. அந்த மாரி டைம்ல இந்த மாரி மெத்தட்ல வந்து கத்திய ஷார்ப் பண்ணி பாருங்க. நல்லாவே ஷார்ப் ஆயிருங்க. இந்த மாரி பாருங்க, அடுப்புல வந்து லைட்டா அந்த மாரி சூடு பண்ணிக்கோங்க கத்திய. உங்களுக்கு வீட்ல வந்து பீங்கான் கப்போ, தட்டோ எதாச்சும் இருந்துச்சுன்னா, இந்த மாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கத்திய நல்லா சூடு பண்ணிட்டு, அதில வந்து நல்லா தேய்ச்சு குடுங்க. இந்த மாரி தேய்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கத்தி சூப்பரா வந்து பதம் ஆகுங்க. கண்டிப்பா இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இந்த இடம் பாருங்க. நல்லா ஷார்ப்பா இருக்கு பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல வாரத்துக்கு ஒரு 2 டைம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதுங்க. கத்தி எப்பயுமே ஷார்ப்பா இருக்குங்க. நம்ம அதிகமா வந்து கத்தி கிச்சன்ல அதிகமா யூஸ் பண்ணுவோம். காய்கறி வெட்ட, வெங்காயம் வெட்டன்னு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கத்தி தான் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. அதனால நீங்க இந்த மெத்தட்ல வந்து நீங்க ஷார்ப்பாக்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பாருங்க. அதுக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதில கொஞ்சமா வந்து இந்த மாரி ஹார்பிக் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்ல தேஞ்சு போன தொடப்பமெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அத வந்து நம்ம இந்த மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாத்ரூம் கழுவுறக்கு, இந்த டைல்ஸுகளுக்கெல்லாம் கழுவுறக்கு வந்து இத வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாரி தண்ணி ஊத்திட்டு, அந்த தண்ணியவே தொட்டு இந்த மாரி பாத்ரூம்ல நல்லா தேய்ச்சு குடுத்தீங்கன்னா, பாத்ரூம் தேய்க்கறக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அழுக்கும் நல்லா போகுதுங்க. இதுக்காக வந்து நம்ம ப்ரஷ் வந்து வாங்கறக்கு தேவை இருக்காதுங்க. நம்ம இத வச்சே வந்து சூப்பரா வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கலாங்க. இத வச்சு நம்ம வாசல்ல கூட வந்து வழிச்சு கூட விட்டுறலாங்க. சாணி போட்டு வழிக்கும்போது எல்லாம் துணி போட்டு வழிப்பாங்க கீழ உட்காந்து. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தொடப்பத்த வச்சே வந்து ஈஸியா வழிச்சுக்கலாங்க. கண்டிப்பா இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க எல்லாம் தேய்ச்சுட்டு நான் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க. இது நின்னுட்டே பண்றனால உங்களுக்கு ஈஸியாவும் இருக்குங்க. கண்டிப்பா இந்த டிப்பு உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப தண்ணி ஊத்தி கழுவி காட்டுறேன் பாருங்க. சூப்பரா அழுக்கு போகுங்க. பிரஷ்ல தேய்ச்சா எந்த அளவுக்கு அழுக்கு போகுமோ, அதே அளவுக்கு அழுக்கு போகுங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கோவை அம்மு சமையல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ன்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ ஆல்.